வணக்கம். இன்றைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான பாடம் பருப்பொருள்களின் நிலைகள், அறிவியல் பருவம் 1 கிளாஸ் 3. பின் வரும் கூற்றுகள் சரியா தவறா என கண்டுபிடி. திடப்பொருட்களுக்கு குறிப்பிட்ட கன அளவு உண்டு, சரி. திரவங்கள் பாயாது, தவறு. பொருள்களை குளிர்விக்கும் போது உருகும், தவறு. திரவங்கள் அவை உள்ள கலனின் வடிவத்தை பெறும், சரி. வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் கன அளவு உண்டு, தவறு. பருப்பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ அது தன் நிலையிலிருந்து மாறும், சரி. எரிக்கும் போது வெப்பம் தருவது எரிபொருள் ஆகும், சரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். திரவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீர். திரவத்தினை குளிர்வித்து திடப்பொருளாக மாற்றும் செயல் உறைதல் எனப்படும். திடப்பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கல். பொறுத்துக. எரிமலை வெடிச்சு அதிலிருந்து வர புகையும் ஃபேக்டரியிலிருந்து வர புகையும் வாயு. கல், ஆப்பிள் இது இரண்டுமே திடம். எண்ணெய், தண்ணீர் இது இரண்டுமே திரவம். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. பின் வருவனவற்றில் எது திடப்பொருள்? கட்டை, பழச்சாறு. கட்டை. எது கடினமானது? பஞ்சு, கண்ணாடி, துணி. கண்ணாடி. பருப்பொருள்களின் 3 நிலைகள் யாவை? திடம், திரவம், வாயு. வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் 3 பொருள்களின் பெயர்களை கூறுக. பனிக்கட்டி, வெண்ணெய், மெழுகு. பருப்பொருள்களின் எந்த நிலையில் துகள்கள் நெருக்கமாக இருக்கும்? திடநிலை. மழையானது பருப்பொருளின் எந்த நிலை? திரவ நிலை. பருப்பொருளின் எந்த நிலைக்கு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இருக்காது? திரவ நிலை. பின் வருவனவற்றுள் எதில் திரவம் திடப்பொருளாக மாறும்? ஆப்ஷன் இ, உறையும் வரை குளிர்வித்தல். பென்சிலின் சில பண்புகளை கூறுக. திடப்பொருள், கடினமானது. என்னை கண்டுபிடி. நான் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதவன். 3 நிலைகளிலும் இருப்பேன். நான் யார்? நீர். நான் ஒரு திடப்பொருள். நான் மரத்திலிருந்து கிடைப்பவன். நான் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுவேன். நான் யார்? கட்டை. நான் 3 நிலைகளில் ஒருவன். என்னுள் துகள்கள் மிக தளர்வாக அமைக்கப்பட்டிருக்கும். என்னை வெப்பப்படுத்தும் போது நான் ஆவியாவேன். நான் யார்? திரவம். வரையறு. திடம். குறிப்பிட்ட வடிவமும் கன அளவும் கொண்ட பொருள். திரவம். தளர்வான துகளும் பாயும் தன்மையும் குறிப்பிட்ட கன அளவும் கொண்டது. உருகுதல். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறுதல். ஆவியாதல். திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறுதல். உறைதல். திரவ பொருளை குளிர்விக்கும் போது திடமாக மாறுதல். பின் வரும் நிலை மாற்றங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான சொல்லை எடுத்து எழுதவும். பனிக்கட்டி நீராக மாறுதல், உருகுதல். குளிர்விக்கும் போது நீர் பனிக்கட்டியாக மாறுதல், உறைதல். வெப்பப்படுத்தும் போது திரவம் வாயுவாக மாறுதல், ஆவியாதல். குளியலறை கண்ணாடியில் நீர்த்திவளைகள் தெரிவது, சுருங்குதல். 3ஆம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.